السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பார்ந்த அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சஹாபாக்கள் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருந்தார்களோ அதே அளவிற்கு இஸ்லாமிய அந்த மார்க்கம் வளர்வதற்கும் இஸ்லாம் வளர்ச்சி அடைவதற்கு பெரிதும் பங்காற்றியதில் சஹாபிய பெண்மணிகள் அதிகமான பங்கை எடுத்துக்கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள். நன்மைகளை அதிகம் செய்யக்கூடியதில் வெளிப்படையாக ஆண்கள் தெரிந்தாலும் மறைமுகமாக அதற்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் பெண்களாகத்தான் என்ன செய்கிறார்கள், இருக்கிறார்கள். இன்றைய சமூகத்தை பொறுத்தவரை பெண்கள் என்பவர்கள் ஒரு பலவீனமான படைப்பாக இருப்பதனால் அவர்களுடைய அந்த அருமை தெரியாமல் சிலர் அவர்களை தவறான முறையில் பயன்படுத்துகிறார்கள், சிலர் அவர்களை மதிக்க தவறுகிறார்கள். அதே போன்று பெண்களும் தங்களை எப்படிப்பட்டவர்கள் என்று, எப்படி கண்ணியமானவர்கள் என்பதை உணராததனால் அவர்களும் என்ன செய்கிறார்கள், மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் ஈடுபடக்கூடியவர்களாகவும் அல்லது மார்க்கத்தை சரியான முறையில் பேணாதாரம் என்ன செய்கிறார்கள், வாழக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்க்கிறோம். ஆக இஸ்லாமிய அடிப்படையில் பெண்கள் என்பவர்கள் கண்ணியமானவர்கள், அவர்கள் கண்ணியமாக பார்க்கப்பட வேண்டியவர்கள். அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சஹாபிய பெண்மணிகள் உடைய வரலாற்றை நிறைய விஷயங்கள் என்ன செய்யலாம், நாம் உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றவாறு சில வரலாற்று சம்பவங்களை நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. நாம் ஏற்கனவே ஒரு சஹாபிய பெண்மணியுடைய வரலாற்றில் ஒரு பகுதியை நாம் பார்த்திருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் ஒரு பெண்மணியை பார்த்ததாக என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அந்த பெண்மணிய பேர் நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க பேரு தனக்கு மகராக இஸ்லாத்தை ஏற்பதையே மகராக ஒப்புக்கொண்ட பெண்மணி யாரு? உம்மு வேற கிடையாது. அபூ தல்ஹா அவங்களுடைய மனைவி யாரு? உம்மு. இந்த ஆன்சர் தெரிஞ்ச சொல்லுவேன்னு தானே, இப்பதான் தெரியுதா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. அதாவது அபூ தல்ஹா அவர்கள் விதவையாக இருந்த பொழுது அபூ தல்ஹா கல்யாணம் ஆகாத நிலையில் வந்து என்ன செய்கிறார், இவர்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறார், அனஸ் ரலியல்லாஹு அவர்களும் இருக்கிறார். அந்த நிலையில் வந்து பெண் கேட்கிறார். பெண் கேட்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் இணை வைக்கக்கூடியவராக இருக்கிறீர்கள், படைப்பினங்களை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள், நான் படைத்தவனை வணங்கக்கூடியவனாக இருக்கிறேன். ஆக நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதை நான் என்ன செய்கிறேன், மகராக பெற்றுக்கொள்கிறேன். வேற எதுவுமே எனக்கு தேவை கிடையாது, வேற பொருளாதாரம் எனக்கு எதுவுமே தேவை கிடையாது. ஏன்னா அபூ தல்ஹா கேட்பார், அதை மஞ்சளும் வெள்ளையுமா இதற்கு காரணம்னு சொல்லி, அதாவது தங்கமும் வெள்ளியுமா, நீங்க என்னை ஏத்துக்காம இருக்கிறதுக்கு பணம் ஒரு பொருளாதார ஒரு பிரச்சனையா இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, பொருளாதாரம்லாம் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்வாங்க. எனக்கு மகராக நீங்க எதுவுமே கொடுக்க வேணாம், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்பதை நான் என்ன செய்து கொள்கிறேன், மகராக ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் இஸ்லாத்தை ஏற்றதை மகராக ஒப்புக்கொண்டு என்ன செய்தார்கள், திருமணம் முடித்து வாழ்ந்தார்கள். அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள், சொர்க்கத்தில் தாம் கண்டதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தியும் சொன்னார்கள் அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றி. அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு என்பது ஒரு முக்கியமாக அனைத்து பெண்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். எப்படி ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஆக அந்த அடிப்படையை நம்ம சொல்றோம். ஒரு திருமணம் என்று வந்துவிட்டால் எந்த ஒரு எதிர்பார்ப்பும், அதாவது உலக ரீதியான எதிர்பார்ப்பை விட மார்க்கத்திற்கு ஒரு பெண் என்ன செய்ய வேண்டும், முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காதனால்தான் தவறான பாதை என்ன செய்யறாங்க, நிறைய பெண்கள் போறாங்க. இஸ்லாத்தை விட்டும் சிலர் வெளியேறி விடுகிறார்கள், அல்லது சிலர் இஸ்லாத்தில் அரைகுறையாக என்ன செய்கிறார்கள், வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக இதை முதல்ல என்ன செய்யணும், நம்ம அடிப்படையாக விளங்கிக்கணும். எந்த சூழ்நிலை எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்ம மார்க்கத்தோடு என்ன செஞ்சிடக்கூடாது, வெளியே போய்விடக்கூடாது அப்படின்னு.
ஆக அந்த உறுதியாக இருந்ததனால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்தார்கள், அவர்களும் அந்த உறுதியில் இருந்தார்கள். அபூ தல்ஹா அவர்களையும் இஸ்லாத்திற்கு கொண்டு வந்தார்கள். ஆக இருவரும் என்ன செய்தார்கள், அந்த உறுதியோடு வாழ்ந்தார்கள். அந்த ஈமானிய உறுதியோடு வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதற்கு ஒரு மிக முக்கிய காரணமாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன செய்தார்கள், திகழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன்னா அவங்களுடைய வரலாற்றில் ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம பார்க்கின்ற பொழுது அவர்கள் அபூ தல்ஹா அவர்களுக்கு மார்க்க ரீதியான அனைத்து விஷயங்களிலும் மிகப்பெரிய உந்துதலாக என்ன செய்திருக்கிறார்கள், இருந்திருக்கிறார்கள். ஒரு முறை அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஏழை சஹாபி என்ன செய்கிறார்கள், தேடி வருகிறார்கள் வயிற்று பசிக்காக. அப்போது நபி அவர்கள் அவர்களுடைய வீட்டுக்கு என்ன செய்கிறார்கள், ஆளை அனுப்புகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் என்ன கிடையாது, உணவு கிடையாது. ஏதாவது வீட்டில் உணவு இருந்தால் வாங்கிட்டு வாங்கன்றாங்க. நபி அவர்களுடைய வீட்டில் என்ன கிடையாது, உணவு கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொது அறிவிப்பை செய்கிறார்கள், யார் இன்னைக்கு இரவு இவருக்கு விருந்தளிப்பது என்று சொல்லி என்ன செய்கிறார்கள், நபி அவர்கள் கேட்கிறார்கள். அப்போது ஒரு அன்சாரி தோழர் என்ன செய்கிறார், எழுந்திருக்கிறார். ஒரு அன்சாரி தோழர் எழுந்திருக்கிறார். யார் சொல்லா, இவருக்கு நான் என்ன செய்கிறேன், இன்றைய விருந்துக்கு நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு. வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போனோன்னே அவருடைய மனைவிட்டை சொல்றார், இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளி வந்திருக்கிறாங்க, வீட்டில் ஏதாவது உணவு இருக்குதா அப்படின்னு. அந்த பெண்மணி சொன்னாங்க, அல்லாஹ் மீது ஆணையாக குழந்தைகளுக்கு என்று வைத்திருப்பதை தவிர வேறு எந்த ஒரு உணவும் நம்முடைய வீட்டில் கிடையாது. குழந்தைகளுக்குன்னு சில ரொட்டி துண்டுகள் மட்டும்தான் இருக்குது, அதை விட வேறு எதுவுமே நம்ம வீட்டில் கிடையாது, அல்லாஹ் மீது ஆணையாக அப்படின்னு. இல்லை ரசூலுல்லாஹ்வுடைய விருந்தாலும் கூட்டு வந்தாச்சு, நீ என்ன செய்யி, இந்த மாதிரி விளக்கை அணைப்பது போல அணைத்து குழந்தைகளை என்ன செஞ்சிரு, அப்படியே நீ தூங்க வச்சிரு, அவர்களை விளையாட்டு காமிச்சு குழந்தைகளை தூங்க வச்சிரு. அதே போன்று விளக்கை அணைப்பது போல அணைத்து நம்ம 2 பேரும் உணவு அருந்துற மாதிரி உணவு அருந்துவோம், வந்தவர் என்ன செய்யட்டும், திருப்தியாக சாப்பிட்டுட்டு போயிடட்டும் அப்படின்றாங்க. ஏன்னா அந்த சஹாபாக்கள்கிட்ட சில பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு. என்ன பழக்க வழக்கம்னா, ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனாங்கன்னா அந்த வீட்டினுடைய உரிமையாளர் இல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா நமக்கு இருக்கணும், நமக்கு கொடுக்கணுன்றதுக்காக அவங்க பட்டினியாக கடந்துருவாங்க அப்படின்றதுக்காக அந்த வீட்டினுடைய உரிமையாளர் சாப்பிடாம இவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால இவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம பாவனை செய்வோம், சாப்பிட்ற மாதிரி என்ன செய்வோம், ஆக்டிங் பண்ணுவோம், வந்தவர் திருப்தியாக சாப்பிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லின்னு. அதே மாதிரி 2 பேர் பிளான் பண்ணி குழந்தைங்களை தூங்க வச்சிடறாங்க, இவங்களும் சாப்பிட்ற மாதிரி ஆக்டிங் பண்ணுறாங்க. வந்தவர் திருப்தியாக என்ன செஞ்சிடறாரு, சாப்பிட்டுட்டு போயிடறாரு. மறுநாள் காலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அழைத்து சொன்னாங்க, இந்த மாதிரி நேற்று இரவு நீங்களும் உங்களுடைய மனைவியும் செய்த செயலை கண்டு அல்லாஹ் தஆலா மகிழ்ச்சியால் வியப்படைந்தான், அல்லாஹ் தஆலா சிரித்தான் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா சிரித்தான், அல்லாஹ் என்ன செஞ்சான், சந்தோஷத்தில் ஆனந்தத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிரித்தான் அப்படின்னு என்ன செய்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொல்லிவிட்டு அவர்கள் தொடர்பாக அருளப்பட்ட வசனத்தையும் நபி அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அந்த கணவன் மனைவி இருவர் தொடர்பாக அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை அருளுகிறான். என்ன வசனத்தை அல்லாஹ் தஆலா அருளுகிறான் என்றால், தமக்கே தேவை இருந்தாலும் அவர்கள் பிறருக்குத்தான் என்ன செய்கிறார்கள், முன்னுரிமை அளிக்கிறார்கள். தங்களுக்கு உணவு தேவை, தங்களுக்கு பொருளாதாரம் தேவை, அதாவது சேஃப்டி பண்ணி வச்சதுலேருந்து கிடையாது, அன்றைய இரவு உணவு கிடையாது, குழந்தைகளுக்கு கூட கிடையாது, இருந்தாலும் ஒருவரை அழைத்து வந்துவிட்டோம் என்பதற்காக தங்களுக்கே தேவை இருந்தாலும் பிறருக்கு என்ன செய்கிறார்கள், முன்னுரிமை வழங்குகிறார்கள் என்று உங்கள் தொடர்பாக அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், வசனத்தை அருள் இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த தம்பதி தான் யார், அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும். ஆக ஒரு கணவர் வீட்டுக்கு வராரு, வீட்டுக்கு ஒரு விருந்தாளி அழைச்சிட்டு வராரு. யதார்த்தமா இன்றைக்கெல்லாம் ஒரு விருந்துக்கு திடீர்னு போய் ஒருத்தவங்க வீட்டில் நம்ம என்ன செய்ய முடியாது, மனைவிட்ட போய் டக்குன்னு அறிமுகப்படுத்துறதுலாம் சிரமமான ஒரு காரியம்தான், எல்லா வீட்லையும் சாத்தியப்படாது. என்ன முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா, இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொல்லி என்ன செய்வாங்க, புலம்புவாங்க. அல்லது முன்னாடியே சொன்னால் என்ன செய்யும், வீட்டில் ஒரு தயாரிப்புகள் இருக்கும், திடீர்னு கொண்டு போனால் சில பேர் என்ன செய்வாங்க, பதட்டத்தில் எதுவுமே இல்லை அப்படின்ற கவலை இருக்கும். சில பேருக்கு என்ன செய்யணும், வெறுப்பாக இருக்கும், என்னடா இது நம்ம இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கலாம் பார்த்தா யாரோ ஒருத்தர் கூட்டு வந்துட்டாரு, இவருக்கு வேறு வேலையே கிடையாது, இப்படி தான் யாரோ ஒருத்தர் நீவான்னு சொல்லி என்ன செய்வாங்க, கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன செய்வாங்க, எரிச்சப்படக்கூடியவர்களும் இருப்பார்கள். ஆனால் உம்மு சுலைம் அல்லாஹ்வுடைய பண்பு எப்படி இருந்துச்சுன்னா, முதல் விஷயம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்துக்கு அவங்க கட்டுப்படணும். 2வது விஷயம் கணவருக்கும் கட்டுப்படணும். ஒருத்தர் கணவர் என்ன செய்ய கூட்டு வந்துட்டார், அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது, நம்ம அவங்களை இழிவுபடுத்துறது கேவலப்படுத்த முடியாது. அப்படியே ஒரு வேளை பேசுறதா இருந்தாலும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேணா கேட்டுக்கலாம், என்னங்க இந்த மாதிரி கூப்பிட்டு வந்துட்டீங்களா, இனிமேல் கொஞ்சம் பார்த்துக்கன்னு வேணா என்ன செய்யலாம், சொல்லலாமே தவிர நம்பி ஒருத்தவங்க வந்துட்டாங்களா அவங்களுக்கு முன்னாடி இப்படி நடக்கணும். சூழ்நிலைகள் வேற விதமாக இருந்தால் கூட கணவர்களுடைய கண்ணியம் சீர்குலைக்கப்படாத நிலையில எந்த மாதிரி நம்ம நடந்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்ன செஞ்சிருக்கிறாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போன்று ஒரு முறை
உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அபூ தல்ஹா அவர்களுக்கும் பிறந்த ஒரு ஆண் குழந்தை நோய்வாய்ப்பட்டு இருந்ததன் காரணமாக இறந்து விடுகிறது. அந்த குழந்தை என்ன செய்யுது? இறந்து விடுகிறது. இறந்து போன உடனேயே உம்மு சுலைம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க யாருமே இந்த செய்தியை நான் அபூ தல்ஹாவுக்கு சொல்லுகின்ற வரைக்கும் நீங்க யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அபூ தல்ஹா அவர்கள் இலகிய மனம் உடையவராக இருக்கலாம், அல்லது அவரால் தாங்கிக்க கொள்ள முடியாத சூழ்நிலையில் அவர் இருக்கலாம். ஒரு பதட்டப்படுத்த வச்சிடக்கூடாது, அவர் என்ன செஞ்சிடக்கூடாது, ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு ஆயிடக்கூடாது, யாரும் போய் அவர்கிட்ட நீங்க சொல்லாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர் சொல்லிவிட்டு அந்த குழந்தைக்கு குளிப்பாட்டி விடுகிறார்கள், கஃனிட்டு விடுகிறார்கள். கணவருக்கு தெரியாமலே கஃனிட்டு விட்டு வீட்டில் ஒரு ஓரமா என்ன செஞ்சுறாங்க, வச்சிடறாங்க. குழந்தை இறந்துருச்சு. அந்த துக்கமே எவ்வளவு பெரிய துக்கம், அதை ரொம்ப நேரம்லாம் மறைச்சிட்டு இருக்க முடியாது. இருந்தாலும் கணவர்கிட்ட டக்குன்னு சொன்னா அவர் எப்படி எடுத்துப்பாரோ, அவர் எப்படி தாங்குவாரோ அப்படிங்கிற ஒரு கவலையின் காரணமாக அவர்கள் நீங்க யாரும் சொல்லாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உம்மு சுலைம் அவர்கள் சொல்லி விடுகிறார்கள். கணவரும் வீட்டுக்கு வராரு. வந்தோடனே கேட்கிறாரு, குழந்தை பையன் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. முதல்ல இருந்ததை விட இப்போ ரொம்ப ரிலாக்ஸ்டா அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னாங்க. இவ்வளவு நாள் இருந்ததை விட, ஏன்னா பொய்யும் சொல்லக்கூடாதுல்ல, அதனால முதலில் இருந்த நிலையை விட இப்போ என்ன செய்யறான், அவங்களுடைய மகன் நல்ல ரிலாக்ஸ்டா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, அவருடைய கணவரிடத்தில் சொல்லுகிறார்கள். சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன செஞ்சுறாரு, சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சோடனே இருவரும் என்ன செய்கிறார்கள், இல்லறத்தில் ஈடுபடுகிறார்கள். தன்னுடைய கணவன் என்ன செய்யறாங்க, சந்தோஷப்படுத்துறாங்க. அவருடைய தேவையை அறிஞ்சு என்ன செய்யறாங்க, சந்தோஷப்படுத்துறாங்க. உள்ளத்துல துக்கத்தோட, உள்ளத்துல பெரிய கவலையோட, என்ன கவலை, சாதாரண விஷயம் கிடையாது. தன்னுடைய மகன் இறந்து விட்டான், அந்த மகன் அந்த வீட்டில் தான் இருக்கிறார். அந்த மகனை இறந்த துக்கத்தை அடக்கி கொண்டு கணவருக்கு என்ன செய்கிறார்கள், உபகாரம் செய்கிறார்கள், அவரை கவனித்துக் கொள்கிறார்கள், அவரை ஆசுவாசப்படுத்துகிறார்கள். அவருக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் உடலாலும் அவருடைய உள்ளத்தாலும் அவரை திடப்படுத்துகிறார்கள். அனைத்து விதமான ஆறுதலையும் தன்னுடைய கணவருக்கு அளித்து விட்டு அதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள், அந்த செய்தியை தன்னுடைய கணவரிடத்தில் சொல்லுகிறார்கள். ஏற்கனவே அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு பொறுமையா நிதானமா அந்த விஷயத்தை சொன்னதுனால ஓரளவுக்கு என்ன செய்கிறார், பக்குவமா எடுத்துக்கொண்டார். இருந்தாலும் அவருடைய மனம் என்ன செய்யல, தாங்கல. என்ன செய்யறது, யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாரு, அழுகுறார், தன்னுடைய மகன் இறந்ததை சொல்றாரு. அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவருக்காகவும் என்ன செய்கிறார்கள், பிரார்த்தனை செய்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியா சிறிது காலத்தில் அல்லாஹ் தஆலா இன்னொரு குழந்தை என்ன செய்யறான், அல்லாஹ் தஆலா ஒரு ஆண் மகனை அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரிசாக கொடுத்து விடுகிறார். ஆக இருக்கிறதுலே ஒரு பெரிய துக்கமான ஒரு விஷயம் தன்னுடைய பிள்ளை இறந்தது என்பது. அதை உடனே கணவர்கிட்ட சொல்லணும் என்பதுதான் எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்கும். இருந்தாலும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க அப்படின்னா, தன்னுடைய கணவர்கிட்ட அதை உடனே எடுத்து சொல்லாம பொறுமையா ரிலாக்ஸ் ஆக்கி அவரை எல்லா விதமான தேவைகளையும் அவருக்கு முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்க, உம்மு சுலைம் அவர்கள் அவருடைய கணவர்கிட்ட சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆக ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யணும், இதை ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக அவங்க எடுத்துக்கணும். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கணவன் அதிருப்தி அடைந்த நிலையில் ஒரு பெண் தன்னுடைய இரவை கழித்தார்கள் என்று சொன்னால், நல்ல கணவராக இருக்கிறார் ஒருத்தர், அவருடைய அதிருப்தி அடைந்த நிலையில ஏதாவது உலக ரீதியான காரணங்களுக்காக அவர் அதிருப்தி அடைந்த நிலையில் ஒரு பெண்மணி இருந்தால் வானவர்கள் என்ன செய்வார்கள், அவர்களை சபிப்பார்கள். அதே போன்று அவருடைய தொழுகை அல்லாஹ் தஆலா ஒரு ஜானுக்கு மேல உயர்த்த மாட்டான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. கணவன் அதிருப்தி அடைந்த நிலையில் இருந்தால் அந்த பெண்ணினுடைய தொழுகை என்ன செய்வான், அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதற்கு கணவரும் தகுதியா இருக்கணும், அதையும் நம்ம விளங்கிக்கிறணும். கணவர் எப்படி இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சப்ஜெக்ட் கிடையாது. கணவர் நல்லொழுக்கம் உள்ளவராக, தொழுகையுடையவராக, வீட்டில் நல்ல எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்றாரு, எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்கும் போதும் ஏதாவது சின்ன சின்ன காரணங்களுக்காக அவரை அதிருப்தி அடைந்த நிலையில் ஒரு பெண்மணி வைத்திருந்தால் அவருடைய தொழுகை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவரை வானவர் என்ன செய்வார்கள், சபிப்பார்கள் என்பதாகவும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள், நமக்கு வழிகாட்டுகிறார்கள். ஆக இதுதான் என்ன செய்தது, உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தன்னுடைய கணவரை திருப்திப்படுத்துவதற்கும் அவருடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரையிலும் சரி, சஹாபாக்களை பொறுத்தவரையும் சரி, பெரும்பாலான இக்கட்டான சூழ்நிலைகளில் அவர்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருப்பவர் யாருன்னா அவங்களுடைய துணைவியார் தான், வேற யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அதை முதல்ல ஒரு பெண்கள் புரிஞ்சுக்கணும். வெளியில 1008 பிரச்சனைகள்ல கணவன் வரக்கூடிய சமயத்துல அவங்கள இன்னும் அந்த பிரச்சனை தூண்டுற மாதிரி அவங்களுடைய பேச்சுகள் இருக்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நல்ல மனைவிக்கான அடையாளமே என்னன்னா, அந்த மனைவியை பார்த்தவுடன் அந்த கணவன் சந்தோஷம் அடையணும், எல்லா பிரச்சனையும் மறக்கணும், இருக்கிற எல்லா பிரச்சனையும் ஞாபகப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது, எல்லா பிரச்சனையும் செய்யணும், அவர் மறக்கணும் அந்த மனைவியை பார்த்த உடனே. அதான் ஒரு நல்ல மனைவிக்கான அடையாளம் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள், சொல்லி காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதைத்தான் என்ன செய்கிறார்கள், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தன்னுடைய கணவருக்கும் அவர்கள் செய்து காட்டுகிறார்கள். அதே போன்று நன்மையான காரியங்கள்ல
முஸ்லிம் ரலியல்லாஹு வரலாறுல நமக்கு இது சில தகவல்கள் கிடைக்குது. அதே போன்று ஒரு நன்மையான காரியங்கள்ல அதிகமான உந்துதலாக என்ன செய்ய வேண்டும், பெண்கள் வந்து வீட்டில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் என்பதற்கும் பல வரலாற்று சம்பவங்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்குது. அதற்கு ஒரு உதாரணமாக நம்ம உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா என்கின்ற ஒரு சஹாபிய பெண்மணி, உம்மு தஹ்தா என்கின்ற ஒரு சஹாபிய பெண்மணி, அவர்கள் எந்த அளவுக்கு கணவனுக்கு உந்துதலாக இருந்தார்கள், உறுதுணையாக இருந்தார். மார்க்க விஷயத்தில் நன்மையான காரியங்களில் எப்படி உறுதுணையாக இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை அபூ தஹ்தா, அவருடைய இயற்பெயர் வந்து சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, ஆக அபூ தஹ்தா என்று அவர் அழைக்கப்படுகிறார். அந்த அபூ தஹ்தா அவருடைய மனைவி தான் உம்மு தஹ்தா. அவர் என்ன செய்கிறார், உண்மையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரார். யா ரசூலல்லாஹ், சூரா அல் ஹதீத் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தாலா நம்ம இடத்துல கடன் கேட்குறான், அல்லாஹ் ஏன் நம்மகிட்ட கடன் கேட்கணும், அல்லாஹ் தான் தேவையற்றவனாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அல்லாஹ் எதுக்கு உன்கிட்ட கடன் கேட்குறான்னா உனக்கு அல்லாஹு தாலா சொர்க்கத்தை பரிசளிப்பதற்காக. அல்லாஹுக்கு கடன் கொடுப்பதுன்னா அல்லாஹுக்காக உதவி செய்கிறது, அல்லாஹ்வுடைய பாதையில செலவிடுறது, இதுதான் அல்லாஹுக்கு கடன் கொடுப்பது. ஆக அல்லாஹ் ஏன் உன்கிட்ட கடனை கேட்கிறான்னா அல்லாஹ் வந்து உனக்கு சொர்க்கத்தை வாக்குறுதி அளிக்கிறான். அப்படின்னா அல்லாஹு தாலா எனக்கு அவனுடைய சொர்க்கத்தையும் எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் அல்லாஹு தாலா சொர்க்கத்தை வாக்குறுதி அளிக்கிறானா? ஆமாம், சொர்க்கத்தை அல்லாஹு தாலா வாக்குறுதி அளிக்கிறான். அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் என்னோட 2 தோட்டத்தையும், என்னோட ஒட்டுமொத்த சொத்துமே 2 தோட்டம் தான், அந்த 2 தோட்டத்தையும் நான் அல்லாஹுக்காக உங்களுக்கு நான் கொடுத்து விடு என்று சொல்லி ரசூலுல்லாஹுடைய கை மீது வைத்து என்ன செய்கிறார், சத்தியம் செய்கிறார். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2மே வேணாம், உனக்கு ஒன்று வச்சுக்கிட்டு இன்னொன்று கொடு. அப்போ அவர் சொன்னாரு, அப்ப என்கிட்ட இருக்கிறதுலே சிறந்தது ஒன்று இருக்கிறது, அதில் 600 பேரிச்ச மரங்கள் இருக்குது, 1 2 கிடையாது, 600 பேரிச்ச மரங்கள், அதை நான் என்ன செய்கிறேன், அல்லாஹுக்காக கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னவுடன் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மாதிரி அபூ தஹ்தா அவர் செய்த அந்த செயலுக்காக சொர்க்கத்தில் அல்லாஹ்வுடைய அந்த பேரிச்சம் மரத்தின் குலைகள் இருக்கும்ல, அவை அனைத்தும் இவருக்காக பணிந்தது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இவர் செய்த இந்த காரியத்திற்காக சொர்க்கத்தில் உள்ள அல்லாஹ்வுடைய அந்த பேரிச்ச மரங்கள் என்ன செய்தது, அபூ தஹ்தாவிற்காக பணிந்தது, அவருக்காக என்ன செய்தது, அப்படியே பணிந்து அந்த ஒரு மாதிரி மரியாதை செலுத்தியதாக அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள், சிறப்பித்து சொல்லி காட்டினார்கள். ஆக உடனே என்ன செய்கிறார், தர்மம் செஞ்சுவிட்டு இவருடைய அந்த தோட்டம் இருக்குதுல, அந்த தோட்டத்தில் தான் இவருடைய வீடும் இருக்குது, அவங்க மனைவி எல்லாம் வசித்துக்கிட்டு வராங்க, அவங்களுடைய தங்குமிடம் அங்கே தான் இருக்குது. உடனே வீட்டுக்கு வந்தார், வந்தோடனே சொன்னார், இந்த மாதிரி அல்லாஹுக்காக கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி சொன்னால் உடனே அக்செப்ட் பண்ண முடியுமா, வாய்ப்பு இருக்கா, யோசிச்சு பார்க்கணும். இதெல்லாம் வந்து எப்படின்னா ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்க்கணும். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறோம், வீடு ஒரு வீடு தான் இருக்குது, அந்த வீட்டுக்கு போகிறோம், வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி நான் பள்ளிவாசலுக்கு எழுதி வச்சுட்டேன், எனக்கு வந்து ஏதோ தெரியல திடீர்னு தோணுச்சு, அல்லாஹ்வுக்காக வேண்டி கொடுத்துட்டேன், வீட்டை விட்டு வெளியேறி நம்ம உடனே வேற ஏதாவது வீடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே என்ன செய்வாங்க, அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? ப்ராக்டிக்கலாக பேசுவோம், யாராக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? உடனே அக்செப்ட் பண்ணுவாங்களா? பொறுமையாக சொல்லியிருந்தாவது பரவாயில்ல, திடீர்னு போயிட்டு வெளியே வா, என்னங்க ஆச்சு, இந்த மாதிரி சமைச்சிக்கிட்டு இருக்கேன், அதெல்லாம் விட்டுட்டு வா, நான் அல்லாஹ்வுக்காக கொடுத்துட்டேன், வா வெளியே எங்கேயாவது போகலாம், என்ன ஆச்சு, உங்களுக்கு நல்லா தானே இருந்தீங்க, இதுக்கு தான் ரொம்ப சுத்தாதீங்க, அது இதுன்னு பண்ணாதீங்கன்னு சொன்னேன், திடீர்னு வந்துட்டு வெளியே போனால் எங்கே போகிறது, ஏதாவது ஒரு கேள்வியாவது வரும்ல, சரி ஒரு வாரம் டைம் கொடுங்க, இல்லை நல்லவங்களாவே இருக்கட்டுமே, ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, இல்லை கொஞ்சம் பார்த்துக்கலாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, சரி ரைட்டு போகணுமா, சரி போகலாம், கொஞ்சம் டைமாவது கொடுங்க என்ற ஏதாவது ஒரு எதிர்பேச்சாவது இருக்குல்ல. உம்மு தஹ்தா சொன்னாங்க, நல்ல சூப்பரான வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, அல்ஹம்துலில்லாஹ், நல்ல லாபகரமான ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, லாபகரமான வியாபாரம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. ஏன்னா இதனுடைய அவுட்புட் எப்போ தெரியும், மறுமையில் தான் தெரியும். நல்ல வியாபாரம் பண்ணிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய கணவர் என்ன செய்கிறாங்க, அவர்கள் பாராட்டுகிறார்கள். பாராட்டினோன்னு உடனே வராரு, அந்த தோட்டத்தில் அவங்க பிள்ளைங்க வந்து என்ன செய்கிறாங்க, பேரிச்சம்பழத்தெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. உடனே தட்டி விடுறாரு, இனிமேல் இது நமக்கானது கிடையாது அப்படின்னு, இது நமக்கானது கிடையாது, இது நான் அல்லாஹ் இடத்தில் கொடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அபூ தஹ்தா அவர்கள் சொல்லி விடுகிறார்கள். அதை அவங்க மனைவி என்ன செய்கிறாங்க, அக்செப்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீமான லெவல், இது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு மேக்ஸிமம் லிமிட்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது, இன்றைக்கி தான் சாத்தியப்படுமா என்று நம்ம ப்ராக்டிக்கலாக எல்லாருமே பேசலாம், ஆனால் நடைமுறைப்படுத்தியிருக்காங்க. இந்த அளவுக்கு இல்லைனாலும் நம்ம என்ன செய்யணும், முடிந்த அளவுக்கு கணவர் செய்யக்கூடிய சில நல்ல காரியங்களுக்கு நம்ம தடையா இல்லாம உறுதுணையா இருக்கிறோமா என்பதை பெண்கள் என்ன செய்யணும், கவனிக்கணும். ஏன்னா எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, கணவர் வந்து மனைவிக்கு பொருளாதாரம் கொடுக்குற, மனைவி எல்லாருமே போய் சம்பாதிக்கக்கூடியவங்க கிடையாது. பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்கள் தான் சம்பாதிப்பாங்க, பெண்கள் வீட்டை நிர்வாகம் செய்வார்கள். அதனால பெண்களுக்கு வந்து பொருளாதாரம் என்பது ஆண்கள் கொடுக்கறதுனால தான் வரும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய கணவருடைய பொருளாதாரத்தில் நீங்கள் செலவு பண்ணாலும் உங்களுக்கும் அதில் நன்மை இருக்குன்னாங்க.
உங்களுக்கும் அதுல நன்மை இருக்கு. ஏன் நீங்க அதை செலவு பண்றீங்க அல்லாஹ்வுடைய பாதையில. அதனால கணவருடைய பொருளாதாரம் தானே எனக்கு என்ன நன்மை கிடைக்கும்னு நினைச்சிடக்கூடாது. உங்களுக்கு நீங்க செய்யக்கூடியதற்கான நன்மை நிச்சயம் கிடைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்போ கணவருக்கு பொருளாதாரத்தில் நம்ம செலவு பண்ண நன்மை கிடைக்குதுன்னா அவரை நன்மைக்கு நம்ம தூண்டுறோம், அவங்களுடைய தர்மத்துக்கு நம்ம தடையா இல்லாம இருந்தோம்னா நிச்சயம் அல்லாஹ் என்ன செய்வான், ஒரு மிகப்பெரிய கூலி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருவான். அதே போன்று இந்த உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அவர்கள் எந்த அளவுக்கு சிறப்பிற்குரியவர்கள் என்று சொன்னால், உஹது போரில் எல்லாரும் என்ன செய்யறாங்க, சிதறுண்டு போனார்கள். ஏன்னா முஸ்லிம்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையை மீறினதன் காரணமாக அப்போ ஒரு கட்டத்துல என்ன ஒரு வதந்தி பரவுச்சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்க, முஹம்மது நபி கொல்லப்பட்டுட்டாங்க அப்படின்ற செய்தி வந்துச்சு. உடனே சில சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க, முஹம்மது நபியே கொல்லப்பட்டுட்டாங்களா, அப்ப நம்ம இனிமே எதற்கு நம்ம போராடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செஞ்சாங்க, அந்த போராட்டத்திலிருந்து பின்வாங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்போது இந்த அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, எல்லாத்துக்கும் ஒரு 2-3 லைன்ல தான் ஒரு உபதேசம் பண்றாங்க. என்ன உபதேசம் பண்றாங்கன்னா, முஹம்மது நபி கொல்லப்பட்டாதான் என்ன, அல்லாஹ் உயிரோடு தானே இருக்கிறான், முஹம்மது நபி கொல்லப்பட்டுட்டா நம்ம போயிடணுமா, அல்லாஹுக்காக நம்ம போராடணும், அல்லாஹுக்காக நம்ம நிக்கணும்னு சொல்லி இவங்க பேசினோட தான் என்ன செஞ்சாங்க, எல்லாருமே அதை கேட்டு ஆமா அல்லாஹ் உயிரோடு தானே இருக்கான், நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக தானே போராடணும்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்தார்கள், போராடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த போராட்டத்தில் அபூ தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீத் ஆகிறார்கள். இந்த செய்தி உம்மு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வருகிறது. வந்தவர்கள் கேட்டார்கள், அதை பற்றி அவருடைய கணவர் இறந்து விட்டார் என்ற செய்தி எல்லாம் அவங்க கண்டுக்காம அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்காங்கன்னு கேட்டாங்க. கணவர் இறந்துட்டான்னு செய்தி வரப்ப அவங்க கேட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஆச்சு, அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. கேட்டு கொஞ்ச நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சந்தோஷம் அடைகிறாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க நல்லா இருக்கீங்கல்ல, நீங்க உங்களுக்கு எதுவும் ஆகலைல்ல, மற்ற கவலையெல்லாம் எனக்கு ஒரு பெருசு கிடையாது, இருக்கும் மனசுல. இருந்தாலும் என்ன செய்யறாங்கன்னா, மார்க்கத்திற்காக உயிர் தியாகம் பண்ணாங்க, மார்க்கத்திற்காக தானே உயிரை விட்டாங்க, அதை விட நம்ம யாருக்கு முன்னுரிமை கொடுக்கணுமோ அந்த முன்னுரிமை என்ன செஞ்சாங்க, அவர்கள் வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதைத்தான் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் எவரும் உண்மையான முஃமினாக ஆக முடியாது, எதுவரை தெரியுமா, உங்களுடைய தாயை விட தந்தையை விட உலக மக்கள் அனைவரையும் விட நான் உங்களுக்கு பிரியமானவனாக ஆகும் வரை. ஆக இந்த பிரியத்தை என்ன செஞ்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க. ஆக எல்லாருமே அந்த ஒரு பிரியம் கண்டிப்பா மார்க்கத்தின் மீது இருக்கணும், அல்லாஹ் மீது இருக்கணும், அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இருக்கணும். குறிப்பாக பெண்கள் என்ன செய்யணும், இதை தங்களுடைய கவனத்தில் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா சஹாபிய பெண்மணிகள் நிறைய விஷயம் என்ன செய்யறாங்க, நமக்கு எடுத்துக்காட்டா வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த சில விஷயங்கள் எதற்காக சொல்றோம்னா, இதெல்லாம் நமக்கு இன்றைக்கு உள்ள பெண்களிடத்தில் ஒரு பெரிதாக பார்க்கப்படாத விஷயமா கூட இருக்கலாம். ஒரு கணவனுக்கு கட்டுப்படுற விஷயங்கள் மார்க்கத்தில் பேணுதலா இருக்கிறது, நம்ம என்ன செய்யறது, எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு கவனமற்று ஒரு பெரிய விஷயமா கருதப்படாததாக இருக்கலாம். ஆனால் இதிலெல்லாம் கூட சஹாபிய பெண்மணிகள் தங்களுடைய கவனத்தை செலுத்தினார்கள், அதுல மார்க்கத்தில் பேணுதலா இருந்தாங்க. அதனால தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், அவர்களை ஒரு சிறப்பிற்குரிய இடத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் தஆலா அவர்களை ஆக்கியிருக்கிறார். ஆக இந்த அடிப்படையில் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் எல்லோரும் ஆக்கில் புரிவானாக. வாஹ் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.